பெட்டாலிங் ஜெயா என்கிற பகுதியிலேருந்து ஷிபாயாங்கிறவங்க கேட்குறாங்க. தன்னை எதிர்த்து பேசுகிறாள் என்ற காரணத்தினால் ஒரு மனைவியை அவளது கணவர் கடினமான முறையில் நடத்தலாமா? இஸ்லாத்தில் ஒரு மனைவியை கண்டிக்க ஒரு கணவனின் அளவீடுகள் கூறப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கணவன் மனைவியை கண்டிக்கலாமான்னு கேட்டால் அவன் அதில் கண்டிக்கலாம். எப்படி இருக்குன்னு கேட்டால் குர்ஆனில் அந்த விஷயங்கள் படிப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், நீங்கள் உங்கள் மனைவியர் விஷயமாக நீங்கள் ஒரு பிணக்குன்னு அந்த இந்த பஞ்சாயத்து தான், அது சோறாக்களை ஒரு சிலன்னு ஏதோ பஞ்சாயத்து அது மாதிரி வரும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்கள முதல்ல ஃபைலூஹுன்ன அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள். முதல்ல மனைவிக்கு என்ன செய்யணும், மனைவி செய்கிறது சரியாக இல்லைன்னு உங்களுக்கு பட்டால், ஏன் சரியாக இல்லைன்னு அறிவுரை சொல்லுன்னு வந்தாலே என்னன்னு கேட்டால், அது நியாயம் இருந்தால் தான் உங்களுக்கு அறிவுரை செய்ய முடியும். கெட்டதுக்கு அறிவுரை சொல்ல முடியாதுல்ல. உங்கள் பக்கம் கரெக்டாக இருந்து அவள் பக்கம் கரெக்டாக இல்லைன்றா மட்டும்தான் உங்களுக்கு அறிவுரை சொல்ல முடியும். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டால், அவள் பக்கம் தான் தப்புன்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அறிவுரை சொல்ல முடியும். அப்போ அறிவுரை சொல்லணுன்னு மார்க்கம் சொல்கிற என்ன விளங்கும்னு கேட்டால், முதல்ல நீ சரியாக இருக்க அவள் சரியாக இருக்கேன்னு முடிவு பண்ணு. அவள் தான் சரியாக இருக்கான்னா நீ அறிவுரை சொல்ல, உனக்கு தான் அறிவுரை தேவை. அப்போ அறிவுரைன்னு எல்லாம் ஆரம்பிக்க சொல்கிறான். இப்போ இதுவுன்ன அந்த பெண்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள். அறிவுரை சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம்னா, இன்னென்ன காரணத்தினால் இது தவறுன்னு புரிய வைக்கணும். அப்போ அறிவுரை உனக்கு சொல்ல முடியலை என்று சொன்னால், நீ அவள் மீது பொய்யான குற்றச்சாட்டை சொல்லுற. அவள் கரெக்டாக தான் நடக்கிறா, தப்பாக ஒன்றும் செய்யலை, நீ தான் தப்பாக நினச்சிருக்கேன்ற அர்த்தமாயிரும். அப்போ எப்படி இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டால், கணவனுக்கு சொல்லுகிறது ஒரு முதல்ல கண்டிக்கிறதா இருந்தால் அது கண்டிக்கத்தக்கதான்னு முடிவு பண்ணும். அது தப்பு தானான்னு முடிவு பண்ணும். அப்படி செஞ்சுட்டு அறிவுரை சொல்லுங்கிற ஒன்றும் அடங்கியிருக்குது. கணவன் மனைவிக்கு அறிவுரை சொல்லணும் என்று இருந்தால், அறிவுரை எதில் சொல்லுவோம்? பிழை இருந்தால் தான் அதை சொல்லணும். ஆதாரம் இருந்தால் தான் அறிவுரை சொல்ல முடியும். அப்போ மனைவிட்ட நீ செஞ்ச இந்த விஷயம் செஞ்சுருக்கிற, இது இந்த வசனத்துக்கு மாற்றோம், இந்த ஹதீஸுக்கு மாற்றோம், அல்லது இந்த நியாயத்துக்கு மாற்றோம், இந்த தர்மத்துக்கு மாற்றோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் தான் அறிவுரையை சொல்ல முடியும். அப்போ மனைவிமார்கள்ட்ட தவறுகளை கண்டீங்கன்னு சொன்னால் அறிவுரை தான் சொல்லணும். அறிவுரை உங்களுக்கு சொல்ல ஏழலைன்னு சொன்னால் உங்களை நீங்கள் மாற்றிக்கிறணும். உங்கள்கிட்ட தப்புன்னு அர்த்தம். அவளுக்கு நீங்கள் அறிவுரை சொல்ல தேவைன்னா அந்த செயலை அறிவுரை சொல்லி உங்களுக்கு அதை கரெக்ட் பண்ணணுன்னு உங்களுக்கு ஓடலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம தப்பாக இவரை பற்றி நினைக்கிறோம், தவறாக குற்றச்சாட்டு சுமத்துறோம், அறிவுரை சொல்ல நமக்கு முடியலையே அப்படின்னு விளங்கிட்டு சொன்னி நீங்கள் அந்த க்ளீன் ஆயிடுவான். மனைவின் மீது பழி சுமத்த மாட்டான். அப்படி வாசல் அடைச்சிட்றான்ல. அடுத்து அறிவுரைலாம் சொன்ன பிறகு கேட்கலன்னு சொன்னால், வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, தனியாக படுத்துக்கிறங்க. நீங்கள் உங்களுடைய கோபத்தை எப்படி காட்ட சொல்கிறான்? வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, படுக்கைகளில் நீங்கள் அவங்கள தனியாக விளக்கிடுங்க. நீங்கள் தனியாக அவங்க தனியாக படுங்க. அப்போ அந்த பெண் என்ன செய்வான்னு கேட்டால், நம்ம கணவன் நம்ம இல்லாமலும் அவரை இருக்க முடியும்னு காட்டுறாரு, நம்ம தேவையில்லைன்னு காட்டுறாரு, அதனால் என்ன செய்யணுன்னு சொல்லி சிந்திச்சு பார்த்து அவளுடைய தவறு அவளுக்கே புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் அறிவுரையும் சொல்லி அவள் பக்கம் தான் தப்பு இருக்குங்கிற காரணத்தினால் அறிவுரை சொல்லியும் அவள் கேட்கலன்னு சொன்னால், நீ அப்படி நடந்தாயானால் என்னால் நீ இல்லாமல் எனக்கு இருக்க முடியும் அப்படின்னு அந்த கணவன் காட்டுறதுக்குள்ள வழிமுறை என்னன்னு கேட்டால், வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, தனித்தனியாக நீங்கள் படுக்கையை பிரித்து விடுங்கள். அது பிரித்தோன்னு என்னவாயிரும்னு கேட்டால் அவளுக்கு விளங்கிடும், நம்ம செஞ்சது நம்மளை சார்ந்தான் அவர் இருப்பார், நம்ம என்ன சொன்னாலும் கேட்பார் நினச்சோம், அவர் அப்படி இருக்கலை என்ற அளவுக்கு ஒரு பாடம் வரும். அதுக்கப்புறம் ஒல்லரிபோகுன்ன ஹதீஸில் வருது, அதாவது காயம் ஏற்படுத்தாத முறையிலும் முகத்தில் அடிக்காத முறையிலும் ஒரு அடிங்கன்னு இருக்குது. அடிக்க சொல்லி இருக்குது. அடிக்கிறேன்னா போட்டு மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அப்படின்னு அடிச்சிடக்கூடாது. அப்படி அடிக்கிறது ரசூலுல்லாஹ் தனியாக கண்டிச்சிருக்கிறாங்க. சும்மா ஒரு தட்டுறது சொல்லுக்கிறேன் இல்லையாண்டு அந்த அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. செய்யாட்டாலும் அடிச்சிருவான். அதுக்காக தான் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அந்த அடிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷனை போட்டு அப்படி செய்யுது. ஃபைன் அத்தானக்கும், அவங்க அதோடு சரியாயிட்டாங்கன்னா ஃபுலா தபு அலைஹின்ன சபீலா, வேறு ஒரு வழியை நாடாதீங்க, அவங்களுக்கு எதிராக வேறு நடவடிக்கை எதுவும் எடுக்காதீங்க, சரியாயிட்டால் விட்டுருங்க. அதுக்கு பிறகும் அது தொடரும் என்று சொன்னால், அப்போ உங்களால் சாத்தியம் இல்லைங்கும்போது என்ன செய்யுங்கன்னு கேட்டால், உங்கள் குடும்பத்தில் ஒரு நடுவர், அந்த பெண்ணுடைய குடும்பத்தில் ஆறில் ஒரு நடுவரை வச்சு 2 பேரை வச்சு பேசுங்க. ஃபபாசு ஹக்கமன் மின் அகலி ஹக்கமன் மின் அகலிஹா, அவள் தரப்பில் இருந்து ஒரு நடுவரையும் உங்கள் தரப்பிலிருந்து ஒரு நடுவரை வைத்து பேசுங்கள், அல்லாஹ் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவான் என்று இப்படி வழிகாட்டுறான்ல. அதாவது அந்த அறிவுரை இப்படி தான் செய்யலாமே தவிர அடிக்கவும் கூடாது. எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முரண்டு பிடிச்சா ஒரு அடிங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்களா,
இதை வச்சவொன்னே சஹாபாக்கள் நினைஞ்சிட்டாங்க, சில பேர் பின்னி எடுத்துட்டாங்க மனைவிமாரெலாம். ஒரு நாள் பார்த்தா வீடு புறம் பயங்கர கூட்டம், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் வந்து சரியான கூட்டம், பெண்கள் கூட்டம். என்னன்னு கேட்டால், ஆண்கள் எங்களை போட்டு சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹ் சரியான முகம் சிவக்கட்டும் கோபத்தில் என்ன செய்கிறாங்க, என்ன செய்கிறீங்க நீங்கள் இந்த மாதிரி பெண்களை ஒரு கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு, லைஸ உலாய்க்கு பில் ஹியார், இவங்கெல்லாம் நல்ல ஆளுக்கு, நீங்கள்லாம் நல்ல ஆளுக்கு கிடையாது, நல்ல மனிதர்களில் வரவே மாட்டீங்க. மனைவி அடிக்கிறேன்னா இதாக அர்த்தம், சும்மா ஒரு தட்டு தட்டுவோம்ல, அதுக்கு சொன்னதாக போட்டுவிட்டு நீங்கள் அடியன்னு போட்டு அடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் அணைஞ்சிட்டாங்கன்னா அதை கண்டிச்சிட்டாங்க. அதை கடுமை, அதுக்குன்னா வந்து என்ன இருக்குது, ஒரு மார்க்கத்தில் வழிகாட்டுறதுக்கு. சுருக்கமாக சொல்லப்போனால், பெண் என்பவள் வந்து ஒரு வளைந்த ஒரு எலும்பை போன்றவள். வளைந்த ஒரு எலும்பை வந்து நீங்கள் நிமித்த இயலாதில்ல, இப்படி வளைவாக தான் அந்த எலும்பு இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த வளைவாக இருக்கும்போது தான் பயன்படுத்திக்கணுமே தவிர, நான் நேராக்க போகிறேன்னே உடஞ்சி போயிடும். பெண்கள் வந்து வளைந்த எலும்பை போன்றவர்கள் எலும்பை உதாரணம் காட்டுறாங்க. எதுக்குன்னா அது அப்படி தான் இருக்கும், அது நிமித்தவெல்லாம் முடியாது. நிமித்துறது நிமித்தலாம், எலும்பை நிமித்தம், இறைச்சி வளைஞ்சிருந்தால் நிமித்திக்கிடலாம், எலும்பு வளைஞ்சிருந்தால், ஒரு துணி வளைஞ்சிருந்தால் நிமித்திக்கிடலாம், பேப்பர் வளைஞ்சிருந்தால் நிமித்திக்கிடலாம். எலும்பு வளைஞ்சிருந்தால் நிமித்த இயலாது, நிமித்தினா உடஞ்சி போயிடும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, நீ வந்து அதை துக்கையும் அதை வந்து நேராக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணா, ஏன்னா கசரத்தை உடைச்சிருவ, அதனால் அதில் உள்ள அந்த வளைவு இருக்கும் நிலையிலேயே அவளோடு நீ சந்தோஷமாக இருந்துக்க, அவள் அப்படி தான், பொம்பளை அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள்கிட்ட ஒரு குறை இருக்கும், என்ன முக்கியமான குறை என்னென்னு கேட்டால், எல்லாம் ஏற்குமாறு நெகட்டிவாக பேசுவாங்க. அது பெண்களுடைய தன்மை என்னென்னு கேட்டால், நேருக்கு நேராக அந்த எதையுமே செய்ய மாட்டாங்க, இடக்கு முடக்காக பேசுகிறதுங்கிறது அவங்களுடைய ஒரு பெண்களுடைய சுபாவமாக இருக்குன்னு என்ன செய்யணும், பொம்பளை அப்படி தான் பேசுவாங்கண்டா காலம் முடிஞ்சு வச்சுக்காத, அது அப்படி தான் இருக்கும். அது மாறவெல்லாம் செய்ய உன்னால மாற்ற முடியாது. எல்லா பெண்களுமே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு ஒன்றுக்கு ஒரு அர்த்தம் கற்பிப்பாங்க. நீ சாதாரண விஷயத்தை சொல்கிறதுக்கு அப்படி சொல்கிறீங்களா, இப்படி அப்படிம்பாங்க. அதாவது தன்மைன்னு விளங்கிக்கிறணும். அந்த மாதிரி விளங்கி கொண்டு நீ இருந்தீன்னா நல்ல வாழ்க்கையாக இருக்கும்ன்ற சொல்கிறாங்க. அதே மாதிரி வாஷிருஹுன்ன பில் மாரூஃப், பெண்கள்கிட்ட வந்து அழகான முறையில் வாழ்க்கை நடத்துங்க. இல்லா நபி ஃபாஹிஷத்தின் பொய்யினா, ஒழுக்கக்கேடு செஞ்சாலே தவிர, ஒழுக்கக்கேடான விஷயங்களுக்கு உங்களுக்கு துரோகம் செய்கிற விஷயத்தை செஞ்சாலே தவிர வேறு எது நடந்தாலும் அழகான முறையில் வாழ்க்கை நடத்துங்க. இல்லைன்னா ஒழுக்கக்கேடு வந்துச்சுன்னா நீ உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு வெட்டி விட்டு போங்க, அது செய்யலாம். அதுதான் மார்க்கத்தில் சொல்லப்படுது. அதெல்லாம் வரைமுறைன்னா நிறைய இருக்குது.